பாகிஸ்தானின் திட்டங்களை தொடர்ந்து முறியடிப்போம் என இந்திய ராணுவம் உறுதிபட தெரிவித்துள்ளது. அமிர்தசரஸ் பகுதியில் பாகிஸ்தானின் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதன் காட்சிகளை பதிவிட்டு எக்ஸ் வலைதளத்தில் இந்திய ராணுவம் வெளியிட்ட பதிவில் மேற்கு எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தொடர் தாக்குதல்களில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளது. அமிர்தசரஸ் பகுதிக்குள் நுழைந்த பாகிஸ்தான் ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் வானில் இடைமறித்து தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இறையாண்மைக்கு ஆபத்தை ஏற்படுத்தி பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் பாகிஸ்தானின் இத்தகைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் அனைத்து திட்டங்களையும் தொடர்ந்து முறியடிப்போம் என பதிவிட்டுள்ளது. பாகிஸ்தானின் சியால்கோட் மாவட்டத்தில் இருந்த பயங்கரவாத முகாமை எல்லை பாதுகாப்பு படை அழித்துள்ளது. லூனி என்ற இடத்தில் செயல்பட்டு வந்த முகாமை அழித்துள்ள எல்லை பாதுகாப்பு படை அது தொடர்பான வீடியோவை வெளியிட்டுள்ளனர். இதனிடையே நேற்று இரவு ஜம்மு செக்டாரில் எல்லை பாதுகாப்பு படை மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தான் ரேஞ்சர்களின் முகாம்கள் பரவலான சேதத்தை சந்தித்ததாகவும் எல்லை பாதுகாப்பு படை கூறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தொலைபேசியில் பேசிய ரூபியோ இரு நாடுகளுக்கிடையே நிலவும் பதற்றமான சூழலை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும்படி ஜெய்சங்கரிடம் அறிவுறுத்தியுள்ளார். அதோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தும் முயற்சியை முன்னெடுக்க வலியுறுத்திய அவர் எதிர்காலத்தில் நிலைமை மோசமாவதை தடுக்க எடுக்கப்படும் பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கும் என தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து எக்ஸ் வலைதளத்தில் ஜெய்சங்கர் வெளியிட்ட பதிவில் இந்தியாவின் அணுகுமுறை பொறுப்புணர்வுடனேயே இருந்ததாகவும் இனியும் அப்படியே இருக்கும் என்றும் பதிவிட்டுள்ளார். இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும் என சீனா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இரு நாடுகளிடையே பதற்றம் அதிகரிப்பது குறித்து சீனா ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் எந்தவொரு நடவடிக்கையையும் தவிர்க்கவும் அமைதியான வழிகள் மூலம் அரசியல் தீர்வுக்கான பாதையில் திரும்பவும் சீனா கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க சீனா தயார் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் தனியார் பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த தமிழக மாணவர்கள் 5 பேர் பத்திரமாக தாயகம் திரும்பினர். டெல்லியிலிருந்து விமானத்தில் புறப்பட்ட தமிழக மாணவர்கள் 5 பேரும் சென்னைக்கு வந்தடைந்தனர். பஞ்சாபிலிருந்து டெல்லிக்கு சென்றடைந்த தங்களுக்கு அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் செய்து கொடுத்ததாக மாணவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ஐபிஎல் தொடரில் பங்கேற்றுள்ள வெளிநாட்டு வீரர்களை இந்தியாவிலேயே தங்கியிருக்க பிசிசிஐ அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு வாரத்தில் மீண்டும் ஐபிஎல் தொடர் தொடங்கிவிடும் என்றும் எனவே அதற்கு தயாராக இருக்குமாறும் பிசிசிஐ அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ஐபிஎல் தொடர் ஒரு வாரத்தில் தொடங்கும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு 2 போட்டிகள் நடத்தப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம் மற்றும் கொல்கத்தாவிலேயே போட்டிகள் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் தனது ராணுவத்தை நகர்த்தி கொண்டிருப்பதாக இந்தியா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் நடவடிக்கைக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளதாக இந்தியா கூறியிருக்கிறது. ராணுவ நடவடிக்கைகள் குறித்து இந்திய விங் கமாண்டர் வியோமிகா சிங், வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். Military also resorted to air intrusions using drones and firing of heavy caliber weapons along the line of control. Along the international border and the line of control, air intrusion and several harassment attacks were also attempted from Srinagar till Nalia at more than 26 locations. Indian Armed Forces successfully neutralized these threats and majority of the vectors. However, limited damage was sustained to equipment and personnel at Indian Air Force stations at Udhampur, Pathankot, Adampur and Bhuj. There were also several high-speed missile attacks noticed subsequently after 0140 hours in the night at several air bases in Punjab. In a deplorable cowardly act, targeting of civilian infrastructure also had taken place, where Pakistan attacked the Medicare Center and school premises at the air bases of Srinagar, Avantipur and Udhampur, yet again displaying irresponsible targeting of our civilian infrastructure. In a swift and calibrated response,
Indian Armed Forces carried out precision attacks only on identified military targets. The claims that they have made about attacking and destroying various places, various military installations and facilities, as has been pointed out by my colleagues here this morning, are completely false. The claim about the Air Force station in Sirsa being destroyed, completely false, as you've seen. The claim about the Air Force station in Suratgarh being destroyed, completely false again, as you have seen. There's a claim that has been made that the S-400 base at Adampur was destroyed, completely false once again. Claims have been made about large sections of Indian critical infrastructure, power systems, cyber systems, etc. being attacked and destroyed, completely false. I would urge all of you and all those who watch this not to be misled by this tissue of lies that is being peddled by the Pakistani state for obvious purposes. அனைத்து நாடுகளுக்குமான குறைந்தபட்ச இறக்குமதி வரி 10 விழுக்காடு என்ற அளவில் இருக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் வாரங்களில் சில நாடுகளோடு புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடும் என தெரிவித்தார். சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக கூறிய அவர், சீனாவுக்கு 80 விழுக்காடு வரி விதிக்கப்படுவது சரியாக இருக்கும் என குறிப்பிட்டார். வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தானாலும் அனைத்து நாடுகளுக்குமான குறைந்தபட்ச இறக்குமதி வரி 10 விழுக்காடு என்ற அளவில் இருக்கும் என தெரிவித்துள்ளார். இருண்ட இரவுகளை ஒளிரச் செய்யும் கலங்கரை விளக்கமாக இருப்பேன் என போப் 14ஆம் லியோ கூறியுள்ளார். வாட்டிகனின் சிஸ்டைன் தேவாலயத்தில் அவர் போப்பாக தனது முதல் திருப்பலியை நடத்தினார். அப்போது அவர் மக்கள் நம்பிக்கையை விட்டு விலகி தொழில்நுட்பம், பணம், வெற்றி, அதிகாரம் அல்லது இன்பத்தை நோக்கி திரும்புவதாக கூறினார். நம்பிக்கை இல்லாமையுடன் பெரும்பாலும் வாழ்க்கையில் அர்த்தமின்மை, கருணையின்மை, குடும்ப நெருக்கடி உள்ளிட்டவை சேர்ந்து கொள்வதாகவும் எச்சரித்தார். பிஎம் ஆவாஸ் யோஜனா எனப்படும் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் வீடு பெற விரும்பும் பயனாளிகளுக்கான தகுதி விவரங்களை இணையதளத்தில் அறிந்து கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நகர்ப்புற பகுதிகளில் ஏழை மக்களுக்கு மாநில அரசுடன் சேர்ந்து வீடு கட்டி கொடுப்பது, நிலம் வைத்துள்ள மக்களுக்கு வீடு கட்ட மானியம் வழங்குவது, வங்கிக் கடனில் வீடு வாங்குவோருக்கு வட்டி மானியம் வழங்குவது என 3 பிரிவுகளாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் இத்திட்டத்தில் அலைச்சல் இன்றி வீடு பெற விரும்புபவர்கள் தகுதி விவரங்களை அறிந்து உரிய ஆவணங்களோடு விண்ணப்பிக்க இணையதளத்தில் வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பிஎம் ஆவாஸ் யோஜனா இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேகமலை அருவியில் தண்ணீர் வரத்து சீரானதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. மேகமலை, வெள்ளிமலை பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்த கனமழையால் 3 தினங்களாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. இதனால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வனத்துறை அனுமதி அளித்துள்ளதால் தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகள் மேகமலைக்கு அதிக அளவில் வர தொடங்கியிருக்கிறார்கள். வணக்கம். இனிய பிற்பகல் வேளையில் இணைவோம் தமிழ் நகரங்களோடு. பெருநகரமாம் சென்னையுடன் கோவை, திருச்சி, நெல்லை, மதுரை என மாநகரங்கள் சார்ந்த செய்திகள் அணிவகுத்து வர காத்திருக்கின்றன. செய்தி களத்திற்குள் விரைவோம். போர்ச்சூழல் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளும் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துள்ளன. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. தாக்குதல் நடைபெற்றால் தொழிலாளர்களை எப்படி காப்பாற்றுவது, காயமடைந்தவர்களை சிகிச்சைக்கு அனுப்புவது குறித்து தத்ரூபமாக செய்து காட்டப்பட்டது. இதேபோல நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்திலும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. தொடர்ந்து வரும் பல்வேறு மாவட்டங்களின் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். செஸ் போட்டியில் 2 முறை தேசிய ஜூனியர் சாம்பியன் பட்டம் வென்ற பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர் சாம் பெனியல் பிளஸ் 2 தேர்வில் 600க்கு 536 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவர் உட்பட அம்பத்தூர் சேதுபாஸ்கரா பள்ளியில் பயின்ற பார்வை மாற்றுத்திறனாளி மாணகர் 3 பேர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். வங்கதேச மாணவன் முகமது ஃபர்ஹான் 600க்கு 529 மதிப்பெண்களும், மாணவி பத்மதர்ஷினி 495 மதிப்பெண்களும் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மலை ரயில் பாதையில் இன்றும் நாளையும் ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேட்டுப்பாளையம் நீலகிரி பகுதிகளில் பெய்த மழையால் ஹில்க்ரோவ் குன்னூர் ரயில் நிலையங்களுக்கிடையே மண் சரிவு ஏற்பட்டது. பாறங்கற்கள் உருண்டு விழுந்து தண்டவாளம் சேதமடைந்தது. இதனால் நேற்று மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டு மண் சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்கும் பணிகளை ரயில்வே ஊழியர்கள் துவக்கினர். இருப்பு பாதையில் உருண்டு கிடக்கும் ராட்சத பாறைகள் வெடி வைத்து தகர்க்கப்பட்டன. அடுத்த கட்டமாக சேதமடைந்த இருப்பு பாதைகளை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பணிகள் நிறைவடையாததால் 2ஆம் நாளாக இன்றும் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாளையும் இச்சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே முன்பதிவு செய்து மலை ரயிலில் பயணமும் செய்ய ஆர்வமுடன் இருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கோவையில் இன்றியமையா பண்டங்கள் சட்ட வழக்குகளுக்கான தனி நீதிமன்றத்தில் 3 மாதங்களாக நீதிபதி பணியிடம் காலியாக இருப்பதால் போதைப்பொருள் வழக்குகள் தேக்கமடைந்துள்ளன. கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 200க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களில் பதிவாகும் போதைப்பொருள் வழக்குகளின் விசாரணை இங்கு நடைபெற்று வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் இங்கு பணியாற்றிய நீதிபதி ஓய்வு பெற்ற நிலையில் SC/ST பிரிவினர் மீதான வன்கொடுமைகள் தடுப்புச் சட்ட நீதிமன்ற நீதிபதிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கோவையில் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்ட 2 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். லாலி ரோட்டில் அன்பகம் வீதியில் வசித்து வரும் சந்திரன் என்பவர் வளர்த்து வந்த நாய் சீரநாயக்கன்பாளையத்தைச் சேர்ந்த யுவராஜ் என்பவரை கடித்தது. நாய் கடிப்பதை தடுக்க முயன்ற நாயின் உரிமையாளர் சந்திரனும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டார். நாய் உயிரிழந்த நிலையில் அதற்கு ராபிஸ் தொற்று இருந்து உடற்கூறு ஆய்வில் உறுதி செய்யப்பட்டது. ஓய்வூதியம், ஊதிய திருத்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் நெற்றியில் நாமத்துடன் ஓய்வூதியர்கள் உள்ளிட்ட சத்துணவு ஊழியர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அண்மைச் செய்தி ஒன்றினை பார்த்தோம். தொடர்ந்து பிற செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குருவித்துறையில் குருபெயர்ச்சி விழா லட்சார்ச்சனையுடன் துவங்கியது. குருவித்துறை கிராமத்தில் வைகை ஆற்றங்கரையில் புகழ்பெற்ற அருள்மிகு சித்திரரத வல்லப பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இங்கு தனி சன்னதியில் சுயம்புவாக குரு பகவான் பெருமாளை நோக்கி தவக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இங்கு ஆண்டுதோறும் குருபெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு வரும் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இதையொட்டி குருவித்துறையில் லட்சார்ச்சனையுடன் குருபெயர்ச்சி விழா தொடங்கியது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள நவீன மீன் அங்காடியில் திடக்கழிவு, கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள், வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சிங்காரச்சனை 2.0 திட்டத்தின் கீழ் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் 2,92,00,000 ரூபாய் செலவில் புதிய நவீன மீன் அங்காடி திறக்கப்பட்டுள்ளது. 102 கடைகளுடன் அமைய உள்ள இந்த அங்காடியில் திடக்கழிவு மேலாண்மை முறையாக திட்டமிடப்படவில்லை என குற்றஞ்சாட்டி பசுமை பாதுகாப்பு என்ற அமைப்பின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து தமிழக அரசு, சென்னை மாநகராட்சி, சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. சென்னை பெருநகர ஊர்காவல் படையினர் 514 பேருக்கான பயிற்சி காலம் முடிவடைந்ததை அடுத்து நிறைவு விழா அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். சென்னை முகலிவாக்கம் பகுதியில் புதிய மின்கம்பங்கள் நடப்பட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை அவற்றில் மின்சார வயர்கள் பொருத்தப்படவில்லை. ஆபத்தான நிலையில் உள்ள பழைய கம்பங்களின் வழியாகவே மின்சார இணைப்புகள் உள்ளன. பழைய கம்பங்கள் உடைந்து விபத்து ஏற்படும் முன்பு புதிய கம்பங்களின் வாயிலாக மின் விநியோகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விஷயத்தில் மின்துறை அதிகாரிகள் மெத்தனம் காட்ட வேண்டாம் என்றும் பகுதிவாசிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் வனத்துறை வைத்த கூண்டில் கரடி சிக்காததால் கூண்டு வேறு இடத்தில் மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. நெசவாளர் காலனியில் கரடி உலவிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இதையடுத்து கரடிக்கு பிடித்த பலா, வாழைப்பழம் உள்ளிட்ட பொருட்களை கூண்டில் வைத்து கரடியை பிடிக்க வனத்துறை எடுத்த முயற்சி பலன் தரவில்லை. தற்போது மணிமுத்தாறு அண்ணாநகர் தங்கம்மன் கோவில் பகுதியில் கரடி நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதால் வனத்துறையினர் அப்பகுதிக்கு கூண்டை இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். சென்னை நுழைவாயிலான குன்றத்தூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் சாலை விரிவாக்கம், மின்கம்ப அகற்றல் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிகாரிகள் பலரும் இதில் பங்கேற்றனர். இந்தியா பாகிஸ்தான் மோதல் தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரவி வரும் செய்திகளை மத்திய அரசின் பத்திரிகை தகவல் பணியகம் மறுத்துள்ளது. பாகிஸ்தானில் இந்திய பெண் போர் விமானி சிறைபிடிக்கப்பட்டதாக வெளியான தகவலை பத்திரிகை தகவல் பணியகம் மறுத்துள்ளது. அதேபோல ஸ்ரீநகர், ஜெய்ப்பூர் விமான நிலையங்களில் பலத்த வெடிச்சத்தம் கேட்டதாக வெளியான செய்திகளை மறுத்துள்ளதோடு அந்த விமான நிலையங்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அதேபோல டெல்லி, மும்பை இடையிலான வான் வழித்தடம் மூடப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவின் பத்திண்டா விமானப்படை தளம் தகர்க்கப்பட்டதாகவும் பரவிய செய்திகளையும் பத்திரிகை தகவல் பணியகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அந்த விமானப்படை தளம் முழு செயல்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்ட விவகாரத்தில் உலக வங்கி தலையிடாது என அதன் தலைவர் அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பத்திரிகை தகவல் பணியகம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பின்படி சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் ஒருங்கிணைப்பாளர் என்பதை தாண்டி தங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் உலக வங்கி தலையிடும் என்பது கட்டுக்கதைகள் என்றும் கூறியுள்ளார். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனிருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தொலைபேசியில் கலந்துரையாடியுள்ளார். இதில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் பதற்றத்தை தணிக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் ரூபியோ வலியுறுத்தியுள்ளார். அதோடு அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்காக அனைத்து உதவிகளையும் செய்ய அமெரிக்கா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கான அடுத்த கட்ட நிதி உதவியாக 850 கோடி ரூபாயை விடுவிக்க சர்வதேச நிதியம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் நிதி பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படலாம் என்று கூறி இந்தியா எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. மேலும் இது தொடர்பாக வாஷிங்டனில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்காமல் இந்தியா புறக்கணித்தது. வாக்கெடுப்பில் இந்தியா பங்கேற்று தனது வலுவான எதிர்ப்பை பதிவு செய்திருக்க வேண்டும் எனவும் இதை செய்யாமல் தவறு செய்துவிட்டதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். இதற்கிடையே பாகிஸ்தானுக்கு நிதி உதவியை தொடரும் முடிவு குறித்து IMF-இடம் இந்தியா எதிர்ப்பை பதிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்றமான சூழலை கட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் தாங்கள் ஈடுபட்டு வருவதாக சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அதன் ஒரு நடவடிக்கையாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் அல் ஜுபேர் கடந்த 2 நாட்களில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சென்று அந்நாட்டு அமைச்சர்களை சந்தித்து பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான ராணுவ மோதல்களை முடிவுக்கு கொண்டுவந்து அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வழிவகுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியையும் கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சீனா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இரு நாடுகளிடையே பதற்றம் அதிகரிப்பது குறித்து சீனா ஆழ்ந்த கவலை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் எந்தவொரு நடவடிக்கையையும் தவிர்க்கவும், அமைதியான வழிகள் மூலம் அரசியல் தீர்வுக்கான பாதையில் திரும்பவும் சீனா கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு